இன்றைய தினமும் சிறப்பு அதிதியாக எமது கலையகத்தில் வருகை தந்திருக்கின்றார் கலை இயக்குனர் வீரமணி கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வருகை தந்ததுக்கு பெரிதும் மகிழ்ச்சி. கண்டிப்பா. அதாவது உங்களை ப்ரொமோஷன்ஸ்ல அத சோஷியல் மீடியாவில் அடிக்கடி நாங்க பார்த்துட்டே இருக்கோம். குட் டே மூவில. ஓகே. ஸோ ஸ்ரீலங்கா வந்திருக்கீங்க. ஆமா. என்ன சொல்லுது ஸ்ரீலங்கா, எப்படி இருக்கு? நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வரணும்னு நினச்ச இடம் இன்னைக்கு நான் வந்துட்டேன். ஸ்ரீலங்காவில் எனக்கு யாழ்ப்பாணம் தான் போய் பார்க்கணுன்னு ஆசை. ஸோ நாளைக்கு போகலான்ட்டு இருக்கோம். இது முதல் முறை தான் நான் ஸ்ரீலங்காவுக்கு வர்றது முதல் முறை. என்னோட நண்பன் தான் குட் டே படத்தோட ப்ரொடியூசர் அண்டு ஹீரோ. ஸோ அவர் தான் என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதன் மூலியமாக அவருக்கு. கண்டிப்பா. நீங்களும் இந்த மூவில ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்குங்கிறத தாண்டி நீங்களும் ஒரு பெரிய ஆள். நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. சாதாரணமா சொல்ல போனா நீங்க கில்லி மூவில இருந்து இப்போ ஜெய் பீமா இருக்கட்டும், லப்பர் பந்தா இருக்கட்டும், நிறைய மூவில ஆர்ட் டைரக்டா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆர்ட் டைரக்ஷன் தான் நான் பண்ண போறேன், எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க இருந்து தோணுச்சு உங்களுக்கு? ஆக்சுவலா நான் ஆர்ட் டைரக்ஷன் முடிவு பண்ணல. நான் 8th படித்து முடிச்சோடனே நான் ஒரு ஆர்டிஸ்ட் கடைக்கு வேலைக்கு போனேன். ஸோ அதுக்கப்புறம் நான் படிப்பை தொடரலை. 8th படித்து முடிச்சுட்டு அப்படியே அந்த பணியை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது என்னோட நண்பர் மூலிமா சினிமாவில் வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சது. அப்போ கில்லி படம் தான் ஃபஸ்ட்டு படம் நான் முதல் முறையாக ஒரு ஆர்டிஸ்டாக வேலை செய்கிற படம். ஸோ அந்த கில்லி படத்தில் கில்லி படத்தில் எழுதுறதுக்காக தான் நான் போனேன். போர்டு எழுதுறதுக்கு தான் போனேன். ஆனால் என்னோட ஒரு வேலை ரொம்ப பிடிச்சி போய் அந்த ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணாருன்னா அவரை படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ண வச்சாங்க. ஸோ அந்த படம் ஃபுல்லாக நான் ஆர்டிஸ்ட் வேலை செய்கிறேனோ இல்லையோ, அவங்க செட் அசிஸ்டன்ட்லாம் இருக்காங்களா, ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கூட மாட வேலை செய்கிறதுக்காக அந்த படம் ஃபுல்லாக வேலை செஞ்சேன். அப்புறமா அடுத்தடுத்த படங்கள் எனக்கு கொடுத்தாங்க. இடையில ஒரு 2004 2005 டைமில் அப்போ என்னென்னா எழுதுகிற வேலைகள்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு, அழிஞ்சிருச்சு. ஏன்னா ஃப்ளெக்ஸு மீடியா டாமினேட் ஆனதுனால ஸோ எழுதுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அது கம்மியானதுக்கப்புறம் நான் எங்கே போகணும், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இதுக்காக நான் தமிழ்நாட்டில் மதுரையில் பிறந்து வளர்ந்தது. ஸோ சென்னை கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ட்ராவல். ஸோ நான் சென்னைக்கு தான் இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு திரும்பி மதுரைக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஏன்னா இங்கே வந்தாச்சு, அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சென்னைக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம ஏன் திரும்ப பின்வாங்கி போகணும் அப்படின்ட்டு இங்கேயே ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற கடைகள்லேயே நான் எழுதுறதுக்கெலாம் போயிட்டுருந்தேன். அப்புறம் சினிமா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டோம். ஸோ இன்னும் நம்ம சினிமாலேயே வேலை செய்யலாம் அப்படின்ட்டு நினைக்கும்போது ஆர்டிஸ்ட் வேலை கம்மியாயிடுச்சு. அப்போ எங்கள் அண்ணன் மூலிமா அங்கே உள்ள ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜோட பிரின்ஸிபலோட பழக்கம் கிடைச்சது. ஸோ அவர் மூலிமா ஆர்ட் டைரக்டர் கதிர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். போக்கிரி படத்துலேருந்து ஜாயின் பண்ணேன். ஸோ என்னோட சினிமா என்ட்ரியும் விஜய் படம் தான். என்ன அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பித்ததும் விஜய் படம் தான். ஸோ அதில் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு என்னோடய ரூம்மேட் டைரக்ஷன் ஆக்சுவலாக சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டு. அவர் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்தார், டைரக்ஷன் ஆரம்பித்தார். ஸோ கருப்பம்பட்டின்னு ஒரு படம். அந்த படத்தில் நான் ரூம்மேட்டாக இருந்ததுனால என்னோடய ஒர்க்கு அவருக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா 6 வருஷம் 3 வருஷமாக ஒரே ரூமில் தங்கியிருக்கோம், நான் எப்படி வேலை பார்க்குறேன்றது அவருக்கு தெரியும். ஸோ அவர்கிட்ட இப்போ டைரக்ஷன் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சேன்னா என்ன தான் ஆர்ட் டைரக்டராக போகணுன்னு எனக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எனக்கு கூட தெரியாது அது. அப்புறமா ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போய் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, நீ தான் என்னோட படத்துக்கு ஆர்ட் டைரக்டராக பண்ணணும் அப்படின்ட்டு. எனக்கே அந்த தைரியம் கிடையாது. ஏன்னா அசிஸ்டண்ட்டாக மட்டும்தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆர்ட் டைரக்டராக பண்ணுறதுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் அப்படின்றது எனக்கு பெரிய தயக்கம் இருந்தது அப்போது. ஏன்னா பல கோடி போட்டு எடுக்கும்போது பல லட்சங்களை நம்மக்கிட்ட நம்மளோட திறமைக்காக கொடுப்பாங்க. ஸோ அந்த லட்சங்களை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிடுவோமா, நம்ம அவங்க கேட்குறத அவங்க இவர் எழுத்தில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம நேச்சுரலாக மாற்றும்போது, ஒரு வடிவமாக மாற்றும்போது அதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியுமா, அவங்க கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்ட் டைரக்ஷன் பண்ணிட முடியுமா அப்படின்ற நிறைய தயக்கம் இருந்துச்சு. என்னோட தயக்கத்தெல்லாம் உடச்சி பண்ணது அந்த டைரக்டர் தான், பிரபுராஜ சோழன்னு. ஸோ எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ அவர் இல்லை தம்பி, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆர்ட் டைரக்டராக ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினார். அந்த படத்தில் நான் வேலை பார்த்தது ரொம்ப
அந்த படத்துலேயே வந்து கோ டைரக்டராக ஒருத்தர் டெல்லி பிரசாத்னு ஒர்க் பண்ணார். ஸோ அவருக்கு என் வேலை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய திறமைகள், நான் பண்ணுற ஐடியாஸு, நான் பண்ணுற டைமிங்கு எல்லாமே வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு இன்னொரு படம் நான் சொல்லி விடுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் நான் பண்ண 2வது படம் தான் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும். ஸோ அந்த படம் வந்து நான் தான் பண்ணேன். அது டெல்லி பிரசாத் வந்து எனக்கு சொன்ன மாதிரியே அந்த டீமில் என்னை கூப்பிட்டு போய் நான் இப்போ ஒரு படம் பண்ணேன், கருப்பம்பட்டின்ற படம். ஸோ அந்த படத்தில் ஒரு சூப்பராக வேலை பார்த்தாரு. ரொம்ப டைமிங்கை மிச்சப்படுத்தி ரொம்ப கம்மி செலவில் ஒரு பெரிய வேலைகளை பார்த்து கொடுத்தாரு. அதனால் இவர் நமக்கு படத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாலாஜி தரணிதரன்ட்ட வந்து அறிமுகப்படுத்தி வச்சார். ஸோ அதிலிருந்து அப்படியே தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 32 படங்கள் கிட்ட பண்ணிட்டேன். ஸோ இப்போ வர வர நான் நல்ல படங்கள், அதாவது இப்போ இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்னா, அதாவது வீரமணி வேலை பார்க்குற படம் நல்ல படங்களாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் இப்போ உருவாயிடுச்சு. அந்த பேரை காப்பாற்றுறதுக்காக நானும் செலக்ட் பண்ணி தான் படங்களே பண்ணுறேன். நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல ஆர்டிஸ்ட் படங்களாக நல்ல கம்பெனி, அதாவது பிராண்டாக இருக்கிற கம்பெனிகளில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தடுத்து ஒரு 4 படம் பண்ணுறேன். 4 படங்களுமே நல்லா பேசக்கூடிய படங்களாக இருக்கும். கண்டிப்பா. அதோட இல்லாம வீரமணி கணேஷோட ஒர்க் வந்து பேசக்கூடிய ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பா சொல்லணும்னா லப்பர் பந்து. ஆமா, எல்லாருமே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படியே வந்து நேச்சுரலா இருந்தது. அந்த வில்லேஜ் சீனா இருக்கட்டும், அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அழுகிற சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பாட்டிலே வந்து அப்படியே இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு அந்த சீன். கண்டிப்பா. ஏன்னா அந்த பொண்ணோட வீட்லயும் சரி, அவரை வந்து ஒரு கிரிக்கெட் ரசிகனும் வேற. சோ அந்த ரசிகண்ட வீட்ல வந்து என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் வேற. சோ அந்த ரசிகண்ட வீட்ல வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சு வச்சுப்பாங்க. கண்டிப்பா இவர் வந்து ஒரு கிரிக்கெட் ரசிகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எப்படி அந்த ஒரு ஐடியா வந்து தோணுச்சு? எல்லாருமே வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஆக்சுவலா நான் லப்பர் பந்து ஸ்கிரிப்ட் படிச்சு முடிச்ச உடனே நான் உண்மையிலே பயங்கர எக்ஸைட் ஆயிட்டேன். ஏன்னா இப்படி ஒரு ஸ்கிரிப்டை யாருனால எழுத முடியும் அப்படின்ட்டு நான் டைரக்டரை கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, இந்த படம் ஷூர் கிட்டுங்க, கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்காக நான் தயாரானேன். ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரு 7 கிரவுண்ட் இருக்குது. கிரிக்கெட் கிரவுண்டு வந்து 7 கிரவுண்ட் இருக்குது. ஸோ 7 கிரவுண்டையுமே 7 விதமாக காமிக்கணும். நம்ம ஒரு கிரவுண்டு மாதிரி இன்னொரு கிரவுண்டு இருக்கக்கூடாது, அந்த கிரவுண்டு மாதிரி இன்னொரு கிரவுண்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து 7 கிரவுண்டுமே 7 மெத்தட்ல தான். ஆமாம், எல்லாமே மாற்றிருப்பாங்க. அது படத்தை வந்து உன்னிப்பாக பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி தினேஷ் அண்ணன் வீடும் சரி. ஸோ அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, படத்தில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஸோ நானும் பேசிக்காக ஆர்டிஸ்டாக இருந்ததுனால என்னோட வீடு எப்படி இருக்கும், நான் வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து பண்ணுறதா இருந்தால் என் வீட்டுக்கு வெளியில் நான் எப்படி எழுதியிருப்பேன் அப்படின்றதெல்லாம் என்னோட பேக்ரவுண்டை வச்சு தான் நான் சிந்திச்சு அந்த விஜயகாந்த் சார் படம் வரைஞ்சதெல்லாம் அதை யோசிச்சு தான் பண்ணது. ஏன்னா நான் எங்கள் வீட்டுக்கு வெளியில் இப்படி தான் சவுத்தில் தான் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் டைரக்டர்கிட்ட வந்து நான் சொன்னேன். டைரக்டர் என்ன சொன்னார்னா, ஒரு போர்டு ஒன்று வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு போர்டு வச்சிடலாம், ஆர்ட்ஸ் நேம் போட்டு அப்படின்னு. போர்டு வைக்க வேணாம், ஸோ நம்ம செவுத்துலேயே வந்து எழுதிடலாம். அது வந்து என் வீட்டில் நான் எழுதுனேன் ஞாபகம். ஸோ அதை வந்து நம்ம செவுத்துலேயே எழுதுனோம்னா, செவுத்தில் எழுதிட்டா என்னென்னா எல்லா ஷார்ட்லேயுமே கமிட் ஆகும். ஸோ அவங்க அந்த திண்ணையில் உட்காந்துருக்கிறது ஷார்ட்லாம் நிறைய இருந்துச்சு. இவங்க பாத்திரம் விழுக்கிறப்ப இங்கே கேமரா வச்சா அது பேக்ரவுண்டாக இருக்கும். நீங்கள் வாசலில் கேமரா வச்சிங்கன்னா அது வீட்டு வாசலில் தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல பண்ணிட்டோம்னா எல்லா பக்கமும் வந்து நமக்கு ஷார்ட் வைக்கிறப்ப கமிட் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கேமராமேனும் அதை அப்ரிஷியேட் பண்ணி உடனே ஓகே சொன்னார். டைரக்டரும் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அந்த விஜயகாந்த் படத்தை அங்கே வரைஞ்சது. ஸோ அது உலக லெவலில் ஃபேமஸ் ஆச்சு அந்த விஜயகாந்த் படம். ஏன்னா அது ஆக்சுவலாக நாங்கள் ஷூட் பண்ணும்போது சார் இருந்தார், விஜயகாந்த் சார் வந்து உயிரோடு தான் இருந்தாங்க. அந்த படம் ஷூட் பண்ணும்போது இருந்தாங்க. நாங்கள் முடிச்சு ரிலீஸ்க்கு முன்னாடி தான் சார் வந்து இறந்தாங்க. அது ரொம்ப பெரிய மனவலியை கொடுத்துச்சு எங்களுக்கு. ஏன்னா விஜயகாந்த் சாரோட இது பேக்ரவுண்டு வந்து நிறைய இருக்கும் அந்த படத்தில், ரிசம்பிள் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா படத்தில் வெளியில் வரைஞ்ச படம், அப்புறமா வீட்டுக்குள்ளே நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டியிருப்போம். ஸோ இவர் வந்து விஜயகாந்த் ரசிகர்ன்றதுனால உள்ளுக்குள்ளே வந்து நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டியிருப்போம். அப்புறமா கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து இவர் ஜெயிச்சிட்டா அந்த பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு வந்து போகும். ஸோ அதனால அந்த பாட்டு வந்து 30-35 வருஷம் கழிச்சு திரும்ப இப்பவும் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து விஜயகாந்த் சார்னால தான் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு.
ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஆமாம், மூமெண்ட்ஸ் ரொம்ப தான் அது. மறக்கவே முடியாதுல்ல. அப்புறம் சார் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் டீமாக போயிட்டு அவங்க மேடம் போய் பிரேமலதா மேடத்தை போய் பார்த்து எங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டோம். அவங்க என்ன எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பாட்டை வந்து இவங்க சேர்த்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து அப்படிதான் நினச்சாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா ஸ்கிரிப்ட்லேயே அது இருந்தது. ஓகே. ஆல்ரெடி நம்ம ஸ்கிரிப்ட் வந்து 2023 ஏப்ரலில் எடுத்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்கிரிப்ட்லேயே வந்து அந்த பாடல்கள்லாம் போட்டு எழுதி தான் வச்சுருந்தார். ஸோ அதனால் இது எல்லாருக்கும் இப்போ நான் சொல்லிக்கிறேன். ஒருவேளை தவறாக நினச்சிங்கன்னா அது தவறு தான். அந்த ஸ்கிரிப்ட் வந்து சார் இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போதே எழுதுனது தான். ஏன்னா தியேட்டர்ல அந்த ஒரு சீனை வந்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். ஏன்னா விஜயகாந்த் ரசிகர்கள் கண்டிப்பா வந்து இல்லாம இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ரசிகர். எப்படி வந்து கிரிக்கெட்லயும் விஜயகாந்தையும் வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணாங்கங்கிற விஷயம் இயக்குனரோட திறமை தான் அது. ஆமால. அது ஏன்னா இயக்குனர் வந்து ஆல்ரெடி ஒரு கிரிக்கெட்டர்ன்றதுனால அவருக்கு வந்து விஜயகாந்த்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் விஜயகாந்த் ரசிகர். ஸோ அவர் நினச்சிருந்துருக்கலாம், முன்னாடியே நினச்சிருக்கலாம், நம்ம ஒரு படம் பண்ணால் இந்த பாட்டை வந்து நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். ஸோ அதனால கூட அது நடந்திருக்கலாம், ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கலாம். ஸோ அது அவர் தான் கிரேட். அவர் அதாவது ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து உருவாகுது, ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு சீன் வந்து நடிக்கணும்னு உருவாகுறது சரி, இல்லாட்டினா ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இந்த ஒரு டியூன் வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் கருவா இருக்கும், அந்த கரு தான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா வந்து வாருது. ஸோ இந்த மாதிரியான விடயங்கள் நீங்க பண்ணும்போது எங்க இருந்து ஐடியாஸ் எடுப்பீங்க பேசிக்கா? ஆக்சுவலாக ஆர்ட் டைரக்ஷனை பொறுத்தளவுக்கு இது ஐடியாஸ் நம்ம ரொம்ப சிந்திச்சு பண்ணுறதை விட நேச்சுரல் நம்ம பார்க்குறோம்ல, நேரடியாக பார்க்குறோம்ல, அதை வந்து நீங்கள் ஆர்ட் டைரக்ஷனாக பண்ணாலே அந்த ஆர்ட் டைரக்ஷன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்ன உண்மையோ அதை வந்து இங்கே பொய்யா பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அங்கே உண்மையாக இருக்கும், இங்கே பொய்யா இருக்கும். ஆனால் அந்த பொய் வந்து உண்மையாக தெரியணும். ஸோ அதுதான் உண்மையான ஆர்ட் டைரக்ஷன். வெற்றிமாறன் மூவிலலாம் கண்டிப்பாக வெற்றிமாறன் சாராக இருக்கட்டும், நித்திலன் சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். சில படங்கள்லாம் வந்து எந்த இடத்துல ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது. ஸோ லப்பர் பந்தில் அப்படி தான் தெரியும். ஸோ அந்த வீடை வந்து எப்படிலாம் நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்றது நான் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு வீடியோலாம் போட்டேன். ஸோ அது அந்த வீடு வந்து எப்படி முன்னாடி இருந்தது, அதை நாங்கள் எப்படி மாற்றினோம் அப்படின்றதெல்லாம் நான் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தேன். அது ரொம்ப பிரபலமாச்சு. ஆக்சுவலாக ஒரு 3 ஃபோட்டோ போட்டிருந்தேன். வாசலில் வந்து வரைகிறதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ, அப்புறம் வரைஞ்சிக்கிட்டு இருந்த ஃபோட்டோ, வரைஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏஜிங் பண்ண ஃபோட்டோ. இந்த 3 ஃபோட்டோ வந்து நான் சோசியல் மீடியாவில் போட்டிருந்தப்போ அது பெரிய வைரல் ஆச்சு. அதுலனா விஜயகாந்த் சார் பாட்டை போட்டு, அதாவது ரொம்ப கம்பேர் பண்ணலாம் ஆரம்பித்தாங்க. அந்த கோட்டு படத்தில் வந்து இவ்வளோ கோடி செலவழிச்சும் கூட விஜயகாந்த் வந்து அவ்வளோ ரீச் ஆகலை. ஆனால் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு பெயிண்டில் வரைஞ்சது வந்து பெருசாக ரீச் ஆச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. அதை நான் பெருசாக எடுத்துக்கல. இருந்தாலும் என்னோட தொழில் என்னோட இது மூலியமா வந்து வெளியே போய் சேர்ந்துருக்கேன், மக்கள் மத்தியில் சேர்ந்துருக்கேன் அப்படின்றது என்னோட பெரிய நம்பிக்கை, ஆசை. ஏன்னா எல்லா ரீல்ஸ்லயுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான், விஜயகாந்த் சார் எந்த ஒரு மூலமா வந்து மக்கள் மனதில் போயிட்டு நிக்கணுமோ அதுலயே வந்து நின்னுட்டாரு. கண்டிப்பா. அதுவும் இந்த படத்துல அப்படிங்கும் போது ரெட்டிப்பு சந்தோஷமும் கூட. ஏன்னா எல்லா கலைஞர்களுக்கும் வந்து நாங்க மதிப்பு கொடுக்கணும், எல்லாருமே நிறைய எஃபர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நார்மலா வந்து ஆர்ட் டிரெக்ஷன் அப்படிங்கும்போது இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கல்ல. ஆமா, கண்டிப்பா. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா நாங்க ஆர்டிஸ்டா இருந்த பொழுது எங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து யாரும் எழுதுறதுக்கு வரல. ஏன் வரலன்னா அந்த தொழில் வந்து அழிஞ்சு போற கட்டாயத்துக்கு வந்துச்சு. ஸோ அதனால நாங்களும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவும் முடியல. எனக்கு மூத்தவங்களா இருக்கட்டும், எனக்கு மூத்தவங்க இருக்கட்டும், எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அப்புறம் இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியல. ஏன் முடியலன்னா அந்த தொழில் தான் காரணம். தொழில் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருந்த டைம் வந்ததுனால அதை சொல்லிக் கொடுக்க முடியல. இப்போ என்னென்னா, இப்போ நிறைய ஊர்கள் ஃபஸ்ட்டு வந்து கவின் கலை கல்லூரின்னு சொல்லிட்டு சென்னையிலையும் கும்பகோணத்தில் மட்டும்தான் ஃபைன் ஆர்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய ஊர்களில் ப்ரைவேட்டாக இருக்குது, கவர்மெண்ட் கொண்டு வரல, ப்ரைவேட்டாக வந்து டிராயிங் கிளாஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை படிச்சுட்டு இன்றைக்கி இருக்கிற சினிமா கூட எப்படி ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு விளம்பரமும் தேவைப்படுது. அதாவது ஒரு நல்ல தொழில் செய்யணும், நம்மளை வந்து விளம்பரமாக்கிக்கணும் அப்படின்னும் தேவைப்படுது. அப்போ தேவைப்படுறப்ப சினிமா மீடியான்றது வந்து ஈஸியாக எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிக்கிறக்கூடிய மீடியா. அது போக நம்ம வெளியில் தெரியலாம், விளம்பரமாகலாம்.
ஸோ அதுக்கு நம்ம ஆர்ட் டைரக்ஷனுக்கு வந்து போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம நினச்சதை பண்ணலாம், நம்மளோட ஐடியாஸை பண்ணலாம், நமக்கு வந்து க்ரியேட்டிவாக எது வேணாலும் செய்யலாம். ஸோ பலதரப்பட்ட கதைகள் இருக்கும். ஸோ அப்போ பலதரப்பட்ட ஆர்ட் டைரக்ஷனும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கலாம், க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ வர்றாங்க. இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணுறதே கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே காலேஜில் படித்தவங்க தான், கவின் கலை கல்லூரியில் படித்தவங்க தான். ஒரு 6 பசங்க என்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக சீனியர்ஸும் என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆர்வத்தோட தான் வர்றாங்க. அதுக்கு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. ஏன்னா முன்னாடி இருந்த பசங்களுக்கும் இப்ப இருக்க பசங்களுக்கும் டிஃபரெண்ட். அதோட இல்லாம இப்போ வந்து எந்த ஒரு துறையிலுமே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமலாம் இருக்காது. கஷ்டப்பட்டு எந்த ஒரு விஷயமும் வந்து கிடைக்காமலாம் இருக்காது. கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ நீங்க இவ்வளோ நாளா வந்து சினிமா துறையில வந்து இருக்கீங்க, ஒரு பிரைடா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ அதுல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. சம்டைம்ஸ் ஃபேமிலியோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூட இது இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய பேரை வந்து ஆக்களுக்கு எடுக்கணும்னா அதுல கொஞ்சம் பட்ஜெட் இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு ஸ்ட்ரகிள்லேயே ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரகிள்னா எனக்கு வந்து 2 பெண் குழந்தைகள். ஸோ வந்து அவங்கள வீட்டில் அவங்க தூங்குறப்ப தான் நானாக எந்திரிச்சு போயிடுவேன். அவங்க திரும்ப தூங்குறப்ப தான் நான் வீட்டுக்கே வந்திருப்பேன். ஸோ அதை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். என்னோடய குழந்தைகள்கிட்ட அதிகமாக நேரம் செலவழிக்கவே முடியாது. அப்புறமா நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது கல்யாணம்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பாலாம் மதுரையில் இருப்பாங்க, நான் சென்னையில் இருப்பேன். எந்த ஒரு நேரத்துக்கும் நான் மதுரைக்கு போனதே கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க இப்போ இங்கே வேலை அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே போக முடியாது. ஒருவேளை நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறம்போது நான் ஊருக்கு போயிட்டேன்னா எனக்கு கேப் கிடைக்கும்போது யாராவது வந்து சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் எனக்கு இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அவங்க கூப்பிட்றப்ப ஆமாம் நிறைய பேர் வர்றாங்கனால நான் ஊரில் இருக்கும்போது இவன் இல்லை இவனை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உள்ள பூந்து வேலை பார்ப்பாங்களோ அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கும். அதுக்காகவே நான் ஊருக்கு போக மாட்டேன். கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு காசு இல்லைன்னாலும் நம்ம சென்னையிலே இருந்துடணும், ரூம்லேயே இருந்துடணும் அப்படின்னு தான் நினச்சி நிறைய நாள் சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அசிஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அதை விட கஷ்டப்பட்டுருங்க. ஏன்னா நிறைய சில படங்களில் வந்து வேலை பார்க்குறப்ப என்னென்னா வேலை பார்க்க விட்டு பணம் தர மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஏமாற்றுவாங்க. இந்த தரேன், நாளைக்கு தரேன், திங்கக்கிழமை தரேன், வெள்ளிக்கிழமை தரேன், இந்த மாதிரி ஏமாற்றுவாங்க. அடுத்த வேலைக்கு நம்பி போக முடியாது. எப்படி அவர் ஏமாத்துற மாதிரி இவர் ஏமாற்றிடுவாரோ அப்படின்ட்டு அதுக்காகவே பயந்துட்டு வேலைக்கு போக முடியாது. ஸோ அது மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அப்புறமா சினிமாவில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் நமக்கு உருவாகும். எப்படிலாம் உருவாகும்னா ஒரு 6 மாதம் வேலை இருக்காது, ஒரு 6 மாதம் வேலை இருக்கும். அப்போ அந்த 6 மாதத்தை நம்ம எப்படி கழிக்கிறது? ஒரு 6 மாதம் வேலை பார்த்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா திரும்ப அந்த 6 மாதத்தை வந்து நம்ம அந்த காசை வச்சு இதை சமாளிக்கிறதுக்கே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவை போய் பார்க்க முடியாது. ஸோ நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து இருக்கோம். கண்டிப்பாக. இப்போது முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போனால், இப்போது நம்ம பேரை வந்து நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி வீரமணி வந்து ஒரு மூவியில் வந்து ஒர்க் பண்ணால் அந்த படம் வந்து தரமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கிறது, அதுவும் வந்து தமிழ் சினிமாவில் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அதுலேயுமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க முதல்ல வந்து ஒரு அழகான ஒரு சிரிப்பு வந்து உருவானுச்சு. கில்லி படத்தில் வந்து ஸ்டார்ட் ஆனது, அதுக்கப்புறம் போக்கிரி படத்தில் ஸ்டார்ட் ஆனது, விஜய் வந்து இருக்காரு, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் வந்து எப்படி இருந்தது? ஏன்னா யாருக்குமே வந்து ஈஸியா ஒரு விஷயம் வந்து கிடைக்காது இல்ல. சோ அந்த ஒரு எப்படி இருந்தது? ஆக்சுவலா எனக்கு கில்லி படம் கிடைச்சப்ப எனக்கு சாதாரணமா கிடைச்சிருந்துச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தோணுச்சு சினிமால வந்து வாய்ப்பு கிடைக்குதுன்றது ரொம்ப அரிதான ஒண்ணு. எனக்கு அதுக்கு அப்பெல்லாம் தெரியல. ஏதோ ஃப்ரெண்ட் இருந்தாரு, கூப்பிட்டு வேலை கொடுத்தாரு, செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி தான் செஞ்சேன். அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அதாவது சினிமா வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சோ, இதை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டோமோன்னுலாம் நினச்சேன். அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்த அவங்க கூட தான், அந்த டீம் கூட தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வேலை பார்க்குறத ரொம்ப சின்சியராக ஆக்கிக்கிட்டேன். அதாவது இந்த இடம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த இடத்த நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப சின்சியராக. அதாவது அவங்க ஒரு 7 மணிக்கு வாப்பா அப்படின்னா நான் 6:30க்கெல்லாம் போய் நின்றுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பணம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஸோ நான் அதை சமாளிச்சுட்டு வேலை பார்ப்பேன். ஏன்னா வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் வந்து நம்ம பணத்தை எதிர்பார்த்தோம்னா ஒருவேளை பணம் இல்லாமல் கூட ஒருத்தர் வந்து வேலை செய்வான், அவனை கூப்பிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டுலாம் கூட இருந்திருக்கேன். ஸோ அசிஸ்டண்டாக இருக்கும்போது விஜய் சார் படம் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணேன். போக்கிரி சொன்னேன் இல்லையா,
போக்கிரியில் வந்து என்னோட முதல் சம்பளம் வந்து வெறும் 20 ரூபா தான் 20 ஒரு நாளைக்கு. ஓகே. ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மணி நேரம் வேலை செய்வோம்னே தெரியாது. ஸோ 24 ஹவர்ஸும் இருக்கும். ஏன்னா போக்கிரி படத்தில் வந்து நீங்கள் பார்த்த எல்லாமே வந்து செட்டாக தான் இருக்கும். பாடல் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், அந்த ட்ரெயின் செட் ஆகட்டும். ஸோ வந்து எல்லாமே செட்டு மாற்றி 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 போட்டுகிட்டே இருப்போம். ஒரு பக்கம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் ஆமாம் ஒரு பக்கம் ஷூட்டிங் நடக்கும், ஒரு பக்கம் செட்டு ஒர்க் நடக்கும். திரும்ப அந்த ஷூட்டிங்லேருந்து இந்த செட்டு போட்ட இடத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ நாங்கள் அடுத்த செட்டுக்கு போவோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து செட்லேயும் ஒர்க் பண்ணணும், ஷூட்டிங்லேயும் ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் தூக்கமே இருக்காது. ஸோ இந்த ஸ்ட்ரகிள்லாம் கூட இருக்கும். அப்போது ஹாப்பியாக இருக்கும் அந்த மூமெண்ட். ஐயோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மை நாமே ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது போக புதுசு புதுசாக ஒவ்வொன்றா கற்றுக்குறோம்ல, டெய்லியும் ஒவ்வொன்றா கற்றுக்குறோம். இப்போ ட்ரெயின் செட்டு போடுறதா இருந்தால் அது என்ன மெஷர்மெண்ட்டில் போடணும், என்ன நீளத்தில் போடணும், என்ன பொருள் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஃபைட்டு உள்ளே வரதா இருந்தால் அந்த ஃபைட்டுக்கு என்ன நம்ம கொடுக்கணும். ஸோ மேலே அடிபடாத அளவுக்கு இப்போ ஹீரோ மேலே வந்து ஒரு பைப்பு மோதுனா அந்த பைப்பு என்ன மெட்டீரியலாக இருக்கும். ஸோ ஒரிஜினல் பைப்பை வச்சு அடிக்க முடியாது இல்லையா. அப்போ அந்த பைப்பு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன டம்மியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள். ஆமாம், அதெல்லாம் ஆர்ட் டைரக்டராக பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி நிறைய கற்றுக்கலாம் சினிமாவில். இப்போ நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, முதல்ல தான் வந்து கம்ப்யூட்டர் ரிசர்ச்சாக இருக்கட்டும், இல்லாட்டி நான் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி நம்ம வந்து பண்ணுறதா இருக்கும். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துருச்சு, ஏஐ அப்படின்னு வந்துருச்சு. மனிதர்களோட வாழ்க்கையை வந்து நிறைய விஷயங்களை இலகுவாக்குது. அப்படிங்கிறத தாண்டி ஒரு டார்க்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தானாகவே வந்து யோசிக்க முடியாத விஷயங்களை உருவாக்கும் போது எங்க மனிதர்களுடைய அந்தந்த விஷயங்கள் உண்மையான ஞாபக சக்தியா இருக்கட்டும், கற்பனை சக்தியா இருக்கட்டும், இதுல வந்து காட்ட இயலாதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க இந்த ஏஐ? ஆக்சுவலா இப்போ ஏஐ வர்றதுனால ஒரு ஆர்ட் டைரக்ஷனுக்கும் ஏஐக்கும் போட்டியா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம லைஃப்ல நடக்கிறது தான் வந்து நம்ம ஆர்ட் டைரக்ஷன். இப்போ நம்ம ஒரு வீடு செட்டு போடுறோம் அப்படின்னா அதில் உள்ள நம்ம சாதாரணமாக வீட்டில் வைக்கிற பொருட்களை தான் வந்து நம்மளும் செட்டில் தான் வைக்க போகிறோம். இதுக்கும் அதுக்கும் ஏஐக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் ஆர்ட் டைரக்ஷனுக்கும் ஏஐக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மேனுவல், அது வந்து ஆட்டோமேட்டிக். ஸோ மேனுவலை வந்து எப்பயுமே ஆட்டோமேட்டிக் வந்து கம்பேர் பண்ண முடியாது. மேனுவல் தான், ஆட்டோமேட்டிக் தான். ஸோ அதனால் ஆர்ட் டைரக்ஷனுக்கும் ஏஐக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக அதில் வந்து மேன் பவர் வேணும். ஆமா, கண்டிப்பா வேணும். ஏன்னா என்னதான் வந்து தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்தாலுமே வந்து கற்பனை சக்தியோ ஆற்றல் சக்தியோ அதுல வேணும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு கண்டிப்பா. ஏன்னா இப்ப நாங்க தியேட்டர்ல பார்க்கும்போது 2 ஹவர்ஸ்ல நாங்க பார்க்கும்போது அடடே இந்த குளத்தை தானே நாங்க எங்கேயோ பார்த்துருக்கோம், இதே மாதிரி இருக்குல்ல, நம்ம வீடும் அதே மாதிரி தான் இருக்குல்ல அப்படிங்கிறதா இருக்கட்டும். லப்பர் பந்துல வந்து அந்த ஸ்டேடியம், ஒவ்வொரு ஸ்டேடியம் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அந்த 2 ஹவர்ஸ்ல எப்படின்னா அந்த ஒரு 7-8 ஸ்டேடியம் வந்து மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு இடமா விளையாட போவாரு. அது வந்து ஒவ்வொரு ஸ்டேடியம்னு நினைச்சேன். இப்ப நீங்க சொல்ல போயிட்டு தான் அதை நாங்க மாத்தி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சில வந்து நாங்க அதுல ஒரு கிரவுண்ட் என்ன பண்ணோம்னா, ஒரு குளம் இருக்குல்ல, குளம்னா தெரியும்ல, ஏரி. ஏரிக்குள்ள போயிட்டு தண்ணி இல்லாத ஏரி அது. ஸோ அந்த இடத்துல வந்து மேலே வந்து ரோடு இருக்கும், நம்ம கிரவுண்டு வந்து இப்படி கீழே இருக்கும். ரோடு இருக்கும், கீழே இருக்கும். ஸோ இதுல இருந்து இறங்கி போய் தான் நம்ம அதை பண்ணணும். அப்போ நாங்கள் அந்த இன்ட்ரோல் பிளாக், நான் சொல்றது இன்ட்ரோல் பிளாக் கிரவுண்டு. ஸோ அது வந்து நிறைய புல், இவ்வளோ நீள புல்லுலாம் வளர்ந்துருந்தது. ஸோ இந்த இடத்துல பண்ணால் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த புல்லெல்லாம் வந்து ஃபுல்லாக செதுக்கி ஜேசிபி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு பெரிய கிரவுண்டாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏரி. ஆமாம், ஏரியை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணோம். ஸோ நீங்கள் அது படத்தில் லாங் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து ரோடு இருக்கும், கீழே வந்து ஏரி இருக்கும். ஸோ அந்த ஏரியா தான் நாங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணி ஸ்டேஜ் போட்டோம். ஏன்னா 2 ஹவர்ஸ் நாங்கள் பார்க்கும்போது அழகாக பண்ணியிருக்காங்க விஷயம் இருக்கும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். ஆமாம், கண்டிப்பாக இருந்திருக்கும். எல்லா கிரவுண்டுமே அந்த மாதிரி தான் ரெடி பண்ணோம். அதுதான் அந்த 2 தென்னை மரம் ஹைட்ரா அப்படின்லாம் ஒரு ஷாட் இருக்கும்ல, அந்த ஷாட்லாம் கூட ஒரு ஸ்கூலோட கிரவுண்டு தான் அது. அதெல்லாம் பராமரிக்காமல் நிறைய புல் வளர்ந்து செடிகள் வந்து தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அங்கே ஒரு அந்த பாத்ரூம்குள்ளேருந்து வெளில வருவார்ல, இவங்க 2 பேரும் பேசிட்டு இப்போ பார்த்து அந்த பாத்ரூம்லாம் செட்டு போட்டது தான். ஸோ அதெல்லாம் தெரியாது, செட்டு போட்டோன்னு தெரியாது. ஸோ அந்த கிரவுண்ட்லாம் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி தான் பண்ணது.
இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு நல்லா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா பர்சனலி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க ஒரு ஆர்ட் டைரக்ட் பண்ணணும், இந்த மூவியை வந்து அப்படி கம்ப்ளீட்டா நேச்சுரலா எப்படி இருக்கோ அதே மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்னுமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்க. பர்சனலா இல்லாம அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும்? சம்டைம்ஸ் வந்து மழை வந்துடும், சம்டைம்ஸ் வந்து நம்மள அது நடக்கதான் செய்யும். அதுக்கு நம்ம இயற்கைக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அப்ப ரெண்டாவது பிளானா என்னவா இருக்கும்? ரெண்டாவது பிளான்ன்றது மேக்ஸிமம் கம்மியா தான் இருக்கும் சினிமாவை பொறுத்த அளவுக்கு. மழை வருது, வெயில் வந்துருச்சுன்னா நம்ம புயல் வந்துரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. இயற்கைக்கு மாறா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ வெயிட் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அது பணம் நஷ்டமா தான் ஆகும், வேற வழியே இல்லை அதுக்கு. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட இல்ல. சோ நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பத்தி பேசுனீங்க, ஜெய் பீம் படத்தை பத்தி பேசுனீங்க. எல்லாருமே வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் வந்து என்னெல்லாம் வந்து சமூகத்துல வந்து பேசணுமோ அதெல்லாம் பேசின ஒரு படம்னு சொல்லலாம். அதுல ஒர்க் பண்ண அவ்வளோ டெக்னீஷியன்ஸையும் வந்து ரொம்ப அழகா வந்து பாராட்டி இருந்தாரு இயக்குனர் அவர். சோ அந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணதுக்கான அந்த ரீசன் எப்படி இருந்தது? ஒவ்வொரு டைமுமே வந்து முத்தான டைமா தான் இருக்கும்ல. ஆக்சுவலாக எங்கள் ஆர்ட் டைரக்டர், அதாவது என்னோட குருநாதர் தான் வந்து அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் டிசைனராக இருந்தார். ஸோ அப்போ வந்து நிறைய ஒர்க் இருந்தது, படங்கள் ஃபுல்லாக நிறைய ஆர்ட் டைரக்ஷன் வேலைகள் இருந்ததுனால எங்கள் ஆர்ட் டைரக்டர் என்ன பண்ணார்னா ஒரு 2-3 பேரை வந்து ஆர்ட் டைரக்டர்களை வந்து வேலை பார்க்க வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி சில பேரை வந்து எனக்கு கீழே இருக்கிற மாதிரி பிரித்து விட்டார். ஸோ நான் தான் மெயின். எனக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த 10 பேரையுமே வந்து வேற வேற இடங்கள்ல பிரித்து விட்டு வேலை பார்க்க வச்சோம். ஸோ இந்த கதையை வந்து நான் எப்பயுமே படம் பண்ணும்போது கதை கேட்போம் இல்லையா? ஸோ அந்த கதை கேட்டதுமே இதுமாரி ராசாக்கண்ணோட கதையை தான் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வலி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஸ் படத்தில் வந்து நம்ம இருக்க போகிறோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. பெருமையாக இருந்ததை விட சந்தோஷப்பட்டேன், இந்த மாதிரி படங்களில் வேலை பார்க்குறோம். ஸோ ரியாலிட்டி ஸ்டோரியில் வந்து வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் அதிகமான வேலைகள் இருக்கும். எப்படி வேலைகள் இருக்குன்னா, செட்டே வந்து ரியாலிட்டியாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மணிகண்டனும் அந்த பொண்ணும் தங்கியிருக்கிற வீடு வந்து அந்த சுவரை இடிஞ்சு விழுகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நாங்கள் போட்ட செட்டு தான், அந்த வீடெல்லாம் நாங்கள் போட்ட செட்டு தான். ஸோ பழங்குடியினர், அதுவும் இருளர்கள் எப்படி அந்த வீடுகள்லாம் இருக்கும் அப்படின்றத நாங்கள் முன்னாடியே போய் பார்த்து, குடிசைகள் வந்து எவ்வளோ குனிஞ்சு போகணும், அது எவ்வளோ அடி இருக்கணும், மண்ணில் இருக்கணுமா செங்கல்ல இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் ஒவ்வொரு செட்டையும் பண்ணோம். அந்த படத்தில் மிகப்பெரிய பேர் வாங்கினது அந்த ஹைகோர்ட் செட்டு தான், A1 கிளாஸ் ஹைகோர்ட் செட்டு. ஸோ அது வந்து செட்டு தான், ஹைகோர்ட் கிடையாது, அது செட்டு. அது வந்து ஒரு பெரிய ஃப்ளோரில் வந்து போட்ட செட்டு. அது செட்டோட ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன். அது எங்கள் ஆர்ட் மட்டும் நின்று போட்டது. எங்கள் ஆர்ட் அங்கே நின்னதுனால தான் நாங்கள் வெளியில் வந்து வேலை பார்த்தோம். ஸோ எங்கள் ஆர்ட் அந்த வேலையும் இந்த வேலையும் பார்த்து பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அந்த செட்டை வந்து அவர் நின்று பண்ணதுனால தான் அவ்வளோ ரியாலிட்டியாக அந்த செட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஹைகோர்ட்டான்னு கேட்குறீங்களா? ஸோ சூர்யா சார் வந்து உள்ளே வந்த உடனே அந்த செட்டை பார்த்துட்டு பயங்கரமாக பாராட்டி மைக்கில் எங்கள் ஆர்ட் வந்து கிளாப் பண்ண சொல்லி பெரிய அப்ரிஷியேட் பண்ணாங்க. செட்டே மொத்த செட்டும் ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் எங்கள் ஆர்ட் திறமை தான் அதெல்லாம். ஏன்னா அவர் வந்து நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணப்ப இருந்தே ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பார். ஸோ இந்த ரோஸுக்கு வந்து இந்த கலரில் தாண்டா இருக்கணும்னு கூட சொல்லுவார். ஒரு சின்ன குண்டூசியை கூட விட மாட்டார். ஸோ அவ்வளோ நுணுக்கமாக ஆர்ட் டைரக்ஷனில் வந்து ரொம்ப நுணுக்கமாக பண்ணார். ஸோ அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டதுனால தான் நான் என்னோட படங்களுக்கு வந்து நான் அவ்வளோ நுணுக்கமாக பண்ண முடியுது. ஏன்னா ராசாக்கண்ணோட வீடை பாத்தீங்கன்னாலே அப்படி இருக்கும். இதுதான் உண்மையுமே பழங்குடியினத வீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நாங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிட்டோம். ஏன்னா அந்த பாம்பு அந்த பாம்பு அடிக்க போவாரு, அந்த நேரத்துல வந்து அவங்களோட நகை வந்து தொலைஞ்சிடும், அவங்களோட வீடா இருக்கட்டும். ஏன்னா அவங்கள விட ஒரு படி மேலாலதான் அவங்களோட வீடு இருக்கும். அப்ப அவங்களோட வீடு எப்படி இருக்கும்? இவங்களோட ராசாக்கண் வீடு வந்து கொஞ்சம் குனிஞ்சு போற மாதிரி இருக்கும். பட் அவங்களோட வீடு அப்படி இருக்காது, ஒரு படி மேலோட்டமா தான் இருக்கும். அந்த விஷயம் எல்லாம் மைனூட்டா வந்து காமிக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அது கதையிலேயே வந்து இருக்கும் இல்லையா? ஸோ வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய செட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருளர்கள் குடியிருக்கிற வீடுகள். ஸோ அந்த வீடுகளுக்கு வந்து நாங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தோம். நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது இன்னும் இருளர்கள்லாம் இன்னும் சில கிராமங்களில் சில ஊர்கள்லாம் அப்படியே தான் இருக்காங்க.
ஸோ போட்டோஸ் அவங்கள பார்த்து பார்த்ததாங்க. ஆமாம் இன்னும் அப்படியே இருக்காங்க. அவங்களோட வீடுகள்லாம் பார்த்து கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு 1000 வீட்டுக்கு மேலே பார்த்துருப்போம். ஸோ அவ்வளோ வீட்டையும் பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த வீட்டை செட்டே போட்டோம். ஸோ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி டிசைனில் வீடுங்க இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நாங்கள் இந்த மாவட்டத்துக்கு அதாவது வட மாவட்டத்துக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா தான் நாங்கள் கடைசியாக செட்டு போட்டோம். அதுதான் ஒரு அழகான ஒரு ஆமாம் விஷயம் இல்ல. ஆமாம் ஆமாம். ஸோ அடுத்தது ஒரு ஒரு கலைஞனுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம் வந்து பாராட்டு தான். ம் எது கொடுக்கலாட்டியும் பரவாயில்ல, பாராட்டு கண்டிப்பாக அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக. எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயம். பாரதி ராஜா வந்து உங்களை பாராட்டினாரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஆமாம் கேள்விப்பட்டேன். ஆமாம் எப்படி ஆமாம். இருந்தது? ஆக்சுவலாக அது குரங்கு பொம்மை படத்துக்காக இப்போ மகாராஜா டைரக்டருக்கால ம். நித்திலன் சுவாமிநாதன். ஸோ அவரோட முதல் படம் நான் தான் டைரக்டராக பண்ணேன். சூப்பர். அந்த படத்தில் வந்து அந்த சேகர் கேரக்டரோட வீடு ஒன்று இருக்கும். ம். ஸோ அந்த வீடு வந்து செட்டு தான் போட்டோம். செட்டு போட்டதில் அவர் டைரக்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு ஸ்லம்மில் இருக்கிற ஒரு சின்ன வசதி படைச்சவனோட வீடு ம். இவ்வளோ தான் சொன்னார் என்கிட்ட. ம். ஸ்லம்மு வீடாக தான் இருக்கணும். அதுலேருந்து ஒரு சின்ன பண வசதியோடு இருக்கிறவனோட வீடுன்னு சொன்னதுக்கப்புறம் அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளில் பண்ணேன். அதுதான் பெரிய விஷயம். ம்ஹும். 3 நாளில் பண்ணதில் நான் வியாழக்கிழமை லொக்கேஷன் பார்க்குறோம். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான் இருக்குது. திங்கட்கிழமை காலையில் ஷூட்டு. ஸோ அந்த 3 நாளில் பண்ணி முடிச்சிட்டேன். ம்ஹும். முடிச்சோடனே பாரதி ராஜா சார் முத அந்த வீட்டுக்குள்ளே நடிக்கிறதுக்காக வர்றாரு. ம்ஹும். வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு அப்படியே வீட்டை சுற்றி பார்த்தாரு. சுற்றி பார்த்துட்டு இந்த வீடை எப்படிடா பிடிச்சிங்க அப்படின்னாரு எடுத்த உடனே டைரக்டர்கிட்ட. அப்போ நான் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கேன். டைரக்டரும் பாரதி ராஜா சாரும் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கேன். எப்படிடா அந்த வீடை பிடிச்சிங்க அப்படின்னாரு. சார் இது வீடு இல்லை சார், ஆர்ட் டைரக்டர் செட்டு போட்டாரு சார் அப்படின்னு. ம்ஹும். ஆர்ட் டைரக்டர் செட்டு போட்டானா, கூப்பிட்றான் அவனை அப்படின்னாரு. உடனே நான் வேகமாக முன்னாடி வந்து நின்னேன். அப்போ தான் சார்ட்ட வந்து அறிமுகப்படுத்துறாரு என்ன. ஆல்ரெடி ஷூட்டிங்கில் பண்ணியிருக்கோம். சரி நான் ஒரு ஆர்ட் டைரக்டராக பார்த்துருக்க மாட்டார், செட்டில் யாரையோ பார்க்குற மாதிரி ஆமா. பார்த்துருப்பார்ல. ஸோ அந்த டைமில் என்னோட நேரம் வந்ததுனால டைரக்டர் வந்து என்னை அறிமுகப்படுத்தி வச்சார். சார் எங்கள் ஆர்ட் டைரக்டர் சார் அப்படின்னு. உன் பேர் என்னடா அப்படின்னு. வீரமணி சார் அப்படின்னு. உனக்கு கலைநயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குடா அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்னு. எப்படி அந்த பொருள்லாம் எங்கடா போய் எடுத்த, எங்கடா போய் பிடிச்ச அப்படின்னு. எல்லாமே காயலாங்கடையில் இருந்து சார் வாங்கினேன் அப்படின்னு. காயலாங்கடையிலையா? ஆமாம், இந்த வீட்டுக்காரங்களாம் இப்படி தான் வச்சுருப்பாங்க அப்படின்னாப்புல சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ உண்மையில் அந்த நாளே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பா. எவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர். ஆமா. ஸோ எவ்வளவு அவர் மூவிக்கு ஒர்க் பண்ணிருப்பாரு. ஆமாம் எவ்வளோ படங்களை ஆர்ட் டைரக்ஷனை பார்த்துருப்பாரு, எவ்வளோ பேரை வேலை வாங்கியிருப்பாரு. ஸோ அவரோட வாயில் வந்து நம்மளை வாழ்த்துறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா. நம்ம உண்மையிலே சினிமாவில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பு தான் இருந்துச்சு. கண்டிப்பா. நிறைய விஷயங்கள் 35 படத்துக்கு மேல வந்து ஆர்ட் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. மைனூட்டான நிறைய விஷயங்கள் நாங்க பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் வீரமணி கணேசன் தான் ஆமா. பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு 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 அழகான ஒரு விஷயம் வந்து இருக்குது உங்களுக்குள்ள. ஸோ நீங்க பண்ண போற எல்லா மூவிஸும் வந்து வீரமணி கணேசனோட மூவி வந்து தரமா தான் இருக்கும். கண்டிப்பா. அப்படியே வந்து ரொம்ப அழகா அக்குரேட்டா வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ ஓகே. நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வந்து வெற்றி பயணத்தை நோக்கி போய்க்கிட்டே இருக்கணும். ஓகே. இனி வாரது எல்லாமே வந்து வெற்றி தான் நமக்கு நன்றி அப்படிங்கிற நன்றி ஒரு நன்றி. விஷயம் வந்து உங்களோட வாக்கு எல்லாம் பலிக்கட்டும். கண்டிப்பா அப்படி ஒண்ணு இருக்கணும். நிறைய வெற்றி பயணத்தை நோக்கி பயணிங்க. நிறைய சரி. சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வரணும். கண்டிப்பா. நீங்களும் வந்து கத்துட்டு நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, ஆமா. அதுவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியணும் அப்படின்னு தமிழை வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. வாழ்த்துக்களை வந்து நன்றி தெரிவித்துக் நன்றி.